இன்றைக்கி என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? புரதச்சத்து, தாது உப்புகள் இவைகளுக்காக நீங்கள் மாத்திரைகளை போட வேண்டாம். நான் சொல்லித்தரக்கூடிய இந்த ரெசிபியை நீங்கள் வாரத்தில் 2 முறை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். இந்த ரெசிபியை மிகவும் எளிமையாக செஞ்சிடலாம். அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஆட்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பச்சை பயிரில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது. அடுத்ததாக இந்த பச்சை பயிரை நம்ம தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவிட்டு இதை வடிகட்டி தனியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ வடிகட்டியாச்சு. இந்த பச்சை பயிரை நம்ம ஊற வைக்க போகிறதில்ல. அடுத்ததாக ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம கழுவி வடிகட்டி வச்ச அந்த பச்சை பயிரை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அந்த பச்சை பயிறு முங்குற அளவுக்கு விட்டுக்கோங்க. அடுத்ததாக இது கூட 5 பல் பூண்டு ஒற்றைப்படையாக சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி. அடுத்ததாக பொடி வெங்காயம் ஒரு 100 கிராம் உரித்து சேர்த்துக்கோங்க. 3 தக்காளியை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மெதுவாக கலந்து விட்டுட்டு ஒரு குக்கர் மூடி போட்டு மூடிடுங்க. விசில் போட்டுட்டு இதில் விசில் வைக்க போகிறோம். கரெக்டாக ஒரு 4 விசில் வச்சுக்கோங்க. 4லேருந்து 5 விசில் வச்சுக்கோங்க. நம்ம ஊற வைக்காதனால நீங்கள் கூட 2 விசில் வச்சா கூட தப்பு கிடையாது. விசில் வச்சு தம் அடங்கினோன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா மலர்ந்துருக்கு. நம்ம சேர்த்த தண்ணி கரெக்டான அளவில் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா அழுத்தி அதை நசுக்கி விடுங்க. இல்லைன்னா மத்து இருந்தால் மத்தில் நீங்கள் இந்த மாதிரி கடைஞ்சிக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு மேற்கொண்டு நல்லா கலந்து விடுங்க. ஓரளவு தண்ணியாக இருக்கணும், நமக்கு ரொம்பையும் கட்டியாயிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கட்டும். அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நார்மல் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கூடவே வாசமானத்துக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்கு கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது, சத்தானது கூட. அடுத்ததாக ஒரு 7 பல் பூண்டை பொடிசாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. கூடவே 4 வரமிளகாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த பூண்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுபடணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. அடுத்ததாக இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கின உடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கின பிறகு இது கூட மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் 3 சேர்த்துருக்கோம். மிளகாய்த்தூள் மஞ்சத்தூளே பச்சை வாசனை போன பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க, அதாவது நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த பச்சை பயிருடைய கலவையை இதில் சேர்த்துருங்க. குக்கரை கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த தண்ணியை இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் அது அப்படியே கொதிக்கட்டும். நல்லா கொதி வரட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி கொதித்து வரும்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. உப்பு சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்ட பிறகு மேற்கொண்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதிக்கட்டும். இந்த ரெசிபி பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ்க்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், கண்டிப்பாக நம்புகிறேன். இந்த ரெசிபி இட்லி தோசைக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு இது கூட ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். இது தாங்க துருவின தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அவ்வளவுதான், இது சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நண்பர்களே, ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்கள் எந்த கண்ட்ரி எந்த ஊரில் இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மிகவும் சந்தோஷப்படுவேன். இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்க அப்படின்னா அடிக்கடி செய்வீங்க, அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். ஓகே நண்பர்களே, இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் இந்த சத்தான ரெசிபியை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும், அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க. இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர். பாய் பாய். தேங்க்யூ.